பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் உங்கள் அனைவரும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரின் புது வருஷத்தின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஸோ 2025 வந்து விட்டது. புதிய வருஷத்தை நம்ம கால் வைக்க போகிறோம். 25வது வருஷம் அநேகருக்கு அநேக விதமாக இருக்கலாம். ஒரு சந்தோஷமாக கொண்டாடலாம், கண்ணீரோட கொண்டாடலாம், உற்சாகத்தோட கொண்டாடலாம், எதிர்பார்த்து கொண்டாடலாம். பட் நம்ம அநேக கிறிஸ்துவருக்கு ஒரு கேள்விகள் இருக்குது. 2024 கர்த்தர் எனக்கு வாக்குதானத்தை கொடுத்தாரு, வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு, தீர்க்க தரிசனங்களை உரைத்தாரு, இன்னும் அதை நிறைவேறலையே. ஆமாம் இல்லைங்களா? அநேகருக்கு இந்த கேள்வி இருக்குது. அநேகரோட வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னா, தினம் ஏதோ ஒரு போராட்டம், தினம் ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு பிரச்சனைகள், கண்ணீரின் நாட்கள், கடந்து வந்த நாட்கள், திரும்பி பார்க்கும் 24வது வருஷம் முழுவதும் ஏதோ ஒரு போராட்டத்திலே வந்து விட்டோம். ஆமா இல்லைங்களா? இது வரைக்கும் நினைச்சு வந்தோம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுது, தரிசனங்கள் நிறைவேறுது, இன்னும் நிறைவேறலையே. ஆமா இல்லைங்களா? அநேகருக்கு இந்த கேள்வி இருக்குதுங்களா? கர்த்தர் சொல்றாரு, 24வது வருஷத்துல உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை 25வது வருஷத்துல நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சிஸ்டர் அதை நிறைவேற்றுவாரு? நாங்கள் அநேக போராட்டங்களை பார்த்தோமே, அநேக கண்ணீர்களை பார்த்தோமே, ஜபித்தோமே, போராடினோமே, உபவாசித்தோமே, ஆனால் ஜபத்துக்கு பதில் கிடைச்சது. பட் இன்னும் கர்த்தர் அதை நிறைவேற்றினாரா எங்களுக்கு தெரியலையே, இன்னும் அதுக்கு நாங்கள் பூர்ணமான பதிலை காணலையே நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கலாம். பட் கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ள தேவனா இருக்கார். உங்களை அழைத்தவர் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். ஸோ கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, நான் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவேன். நான் மனிதர் போல 2 நாவு உள்ளவன் அல்ல, நான் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா இல்லைங்களா? 2024வது வருஷத்துல அநேக கேள்விகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருக்கலாம். பட் கர்த்தர் சொல்றாரு, வாக்குத்தானத்தை கொடுத்தா அதை நான் நிறைவேற்றுவேன். ஏன்னா இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அநேக போராட்டங்களை கண்டு கொண்டிருந்தாங்க, கண்ணீரோடு இருந்தாங்க. அவங்க கூக்குரலை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்தாரு. அவர் என்ன சொன்னார்? மோசேயை கண்டு, இதோ என் ஜனங்களை கானானுக்கு நான் கொண்டு போக போறேன், பாலும் தேனும் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா என்ன கொண்டு போக போறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு வரும்போது முதலாவதாக கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து முன்ன வச்ச போது அவங்க முன்னாடி வந்தது செவந்த சமுத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான பயம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நம்பிக்கையோட கால் எடுத்து வைங்க, ஜெயம் உங்களோட இருக்கும். நம்பிக்கையோட கால் வச்சப்போ அந்த செவந்த சமுத்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. பெரிய அற்புதங்களை கண்டாங்க. 2024 கூட இதே போல அநேக விஷயங்கள் நீங்க 2023 முடிச்சு 24 கால் வைக்கிறப்போ நீங்க நினைச்சிருக்கணும், கர்த்தர் என்னோட இருக்குன்னு சொன்னாரு, என் பிரச்சனைகளுக்கு பதில் தரேன்னு சொன்னாரு, என் போராட்டங்களுக்கு விடுதலை தரேன்னு சொன்னாரு. 24 முதல் கால் வச்ச ஒரு போராட்டமா இருக்குது, ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆமா இல்லைங்களா? இஸ்ராயல் ஜனங்களுக்கு கூட அதே போல ஒரு போராட்டங்கள் வந்தது. அவங்க தேவைகள் அநேகத்தில் அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. ஆமா, அவங்களுக்கு தண்ணீர் வேணுமா இருந்துச்சு. கர்த்தர் ஒரு பாறையை பொழுது தண்ணீரை கொடுத்தாரு. மாமிசம் சாப்பிடணும்னு தோணுச்சு, அப்போ கர்த்தர் ஒரு மாமிசத்தை கொடுத்தாரு. அநேக விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் மேகஸ்தம்பமா, அக்னி ஸ்தம்பமா அவங்களோட இருந்தாங்க. பட் எல்லாத்துமே போராட்டத்தை மட்டுமே பார்த்தாங்க. பதில் கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது, மன்னாவை பூசித்தார்கள், ஆனால் திருப்தி ஆகவில்லை. இந்த 24வது வருஷத்துல கூட நமக்கு அநேக பதில்கள் கிடைச்சிருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை பார்த்துருக்கலாம். பட் திருப்தி ஆகலை. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறலே, தரிசனங்கள் இன்னும் நிறைவேறலே. ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்றாரு, 2024 உரைத்த தரிசனம் 25ல நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. நீங்க கால் வைக்கிறது சாதாரணமான வருஷத்துல இல்ல, 2025ல கர்த்தர் வாக்குதானத்தை நிறைவேற்றுற வருஷத்துல கால் வைக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமா இல்லைங்களா? நம்ம உபாகமம் 31வது அதிகாரத்துல 7, 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்குவோமா? அந்த வசனத்தை இப்படியே சொல்லுகிறது. மோசே வந்து சொல்றாரு யோசுவாக்கு, யோசுவா, கர்த்தர் வாக்குதானம் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி கொண்டு போகிற இந்த ஜனங்களை அந்த இடத்துக்கு நீதான் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் தேவ ஜனங்களே? என்ன பார்க்கிறோம்னா, மோசையோட ஜனங்கள் வந்தப்போ அநேக விடுதலைகள் ஆனது, அநேக அற்புதங்களை பார்த்தாங்க, கர்த்தர் கூட இருப்பதை பார்த்தாங்க, ஏமாற்றங்களை பார்க்கல, போராட்டங்களை பார்க்கல, அநேக விஷயத்த ஜெயங்களை மட்டுமே பார்த்தாங்க. ஆனாலும் திருப்தி அடையல. பட் மோசையை விட்டு மோசைக்கு அடுத்து யெகோஷுவா ஜெனரேஷன்ல கால் வைக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. என்ன சொல்றாருன்னா, மோசே நீங்க ஒரு 24 மோசே ஜெனரேஷன் போல அநேக அற்புதங்களை பார்த்துருக்கலாம், பட் திருப்தி அடையாம இருக்கலாம், வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கலாம். பட் கர்த்தர் சொல்றாரு, இந்த 2025 வந்து உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற வருஷம். 2024 கொடுத்த வாக்குத்தத்தம் மோசே ஜெனரேஷன்ல இருந்து யெகோஷுவா ஜெனரேஷனுக்கு வந்து வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வருஷமா இருக்குது. ஹல்லேலூயா. பாலும் தேனும் இருக்கிற தேசத்துல குறைவுகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்த போகிற தேசம் நாட்களா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமா இல்லைங்களா?
பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அங்க கர்த்தர் சொல்றாரு, உன் முன்பாகத்துல கர்த்தர் போவாரு, உன் கூடவே இருப்பாரு, நீ திகையாத, பயப்படாத, நீ தைரியமாயிருன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் கூடவே இருந்து உன் முன்பாகத்துல போறாருனாக்கா நம்ம ஏசாயா 45வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்க சொல்லுது, கர்த்தர் உன் முன்பாகத்துல போய் உன் வழிகளை செம்மையாக்குவாராம். ஹல்லேலூயா. உன் மார்க்கங்களை சரிப்படுத்த போகிறாராம். எல்லா இருட்டில மறைச்சு வச்ச ஒளித்தி வச்சிருந்த ஒவ்வொரு பொன் பொருள்களும் உமக்கு தர போகிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா 24 கர்த்தர் கொடுத்த வாக்குதானங்கள், உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு போராட்டங்கள் விடுதலை தரேன்னு சொல்லியிருக்கலாம், உன் ஜாதிகளை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கலாம், உன் உன்னதமான ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த வாக்கு தத்துவம் இந்த 2025 நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. உன் அழைத்தவர் உண்மையுள்ள தேவர், உங்களை கூப்பிட்ட தேவன், உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், உன் குரலை கேட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஸோ இந்த 2025 கர்த்தர் உன் முன்பாகத்துல போய் உன் மார்க்கத்தை செவையாக்க போகிறாரு, எல்லா வழிகளை விஸ்தாரமாக்க போகிறாரு. அது கர்த்தர் முன்பாகத்துல போறாருன்னா என்ன ஆக போகுது சொல்லுங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் அது டைரக்டாக நம்மக்கிட்ட வராதுங்க, அது ஆண்டவரை தாண்டி தான் வரணும். ஆண்டவரை தாண்டி குறைய நம்மக்கிட்ட விட்டுடுவார் ஆண்டவர், இருளை நம்மக்கிட்ட விட்டுடுவாரா? அதை போராட்டி கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குதானங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. எதெல்லாம் சத்துரு கொண்டு போய் பிசாசன சாத்தான் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் கொண்டு போய் ஆசத்தை ஒழிச்சு வச்சானோ அதெல்லாம் கொடுக்குற வருஷம் தான் இந்த 2025வது வருஷம். ஹல்லேலூயா. உன் தேவன் உன்னோட இருக்க போகிறார், உன் தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார், உன் தேவன் உன் கூட இருந்து ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாத நாட்களை நீ கால் வைக்கிற நாட்களாய் மாற்ற போகிறார். இந்த 2025 உன் வாழ்க்கை மாற போகுது, உன் கண்ணீர்கள் தொடைக்கப்பட போகுது, உன் துக்கத்தின் நாட்கள் மாறி சந்தோஷத்தை காணுகிற நாட்கள் வரப்போகுது. நீ போராடி போராடி ஜெயித்த நாட்கள் போய் உட்கார்ந்திருந்த அற்புதத்தை காணுகிற நாட்கள் வரப்போகுது. ஸோ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற நாள். கர்த்தர் சொல்கிறாரு, மோசையோட ஒரு ஜெனரேஷன், 2வது ஜெனரேஷன் தான் யெகோஷுவா ஜெனரேஷன். கர்த்தர் சொல்றாரு, யெகோஷுவா ஜெனரேஷன் கால் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, ஆசீர்வாதம் உங்களுக்கு குமைய போகுது, கர்த்தர் உங்களோட வந்து ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமா இல்ல தெய்வ ஜனங்களே, நம்ம நம்புவோமா? நம்ம விசுவாசிப்போமா? என் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி ஒப்பு கொடுக்குவோமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, யாரெல்லாம் கர்த்தாவே 2024 கர்த்தரே நான் ஏமாற்றத்தை கண்டேன், கண்ணீரை கண்டேன், வசனத்தை வைத்துக்கொண்டே நடந்த தரிசனங்களை சுமந்து கொண்டே நடந்தேன். கர்த்தர் சொல்ல, நீ சுமந்து கொண்ட தரிசனங்கள் இந்த 2025 நிறைவேற போகுது. அதை நீ கால் வச்சு நடக்க போகிற, அதை ருசிக்க போகிற, அதை அனுபவிக்க போகிற, அற்புதங்களும் அதிசயங்களும் உன் முன்பாக அது குவிய போகுது. ஓ, ஜெயத்தை காணுகிற நாட்கள் உனக்காக வந்து விட்டது. இந்த 2025 உன் வாழ்க்கையை மாற்ற போகுது, உன் குடும்பத்தின் பிரச்சனைகளை நீக்க போகுது, உன் கண்ணீர்களை துடைக்க போகுது, அநேக வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ. தடைப்பட்ட காரியங்கள் நீங்கப்படுது. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த 2025 அநேக பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு இருக்கிற தடைகள் முறியப்பட போகுது, அது உடைந்து திருமணத்தின் கதவுகள் திறக்க போகுது, ஆசீர்வாத வாக்கு தத்துவங்கள் நிறைவேற போகுது. 24 நிறைவேறாத காரியங்கள் 25 நிறைவேற போகுது. என் தேவன் உங்களோட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஒரு பரிசுத்தமான அபிஷேகம் உங்களை நோக்கி வரப்போகுது, உன் குடும்பத்தை தொட்டுக்கொண்டு இருக்கு. தேங்க்யூ மகளே, மகனே, இதோ திகையாத, இதோ கலங்காத, உன் தேவனாகிய கர்த்தர் உன் முன்பாகத்தில் போய் கொண்டு இருக்காரு. நீ பயப்பட வேண்டாம். 25வது வருஷத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உன் தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு, உன் வேலைகளை செம்மையாக்குற தேவனா இருக்கிறார், உன் பாதைகளை சரியாக்குற தேவனா இருக்கிறார். ஓ கர்த்தருடைய பிரசன்னம் அநேக வாலிப பிள்ளைகள் மேல இறங்கி கொண்டு இருக்குது. 25வது வருஷத்துல அநேக சபைகள் வாலிபர்கள் எழும்ப போகிறாரு. ஒரு பெரிய யுத்த போராட்டங்கள் நடக்க போகுது. ஜெயம் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு முன்பாக ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நடக்க போகிறாரு. ஓ தேங்க்யூ லார்ட். இந்த பிரசன்னம் அநேகர் சுஞ்சி கொண்டு இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அநேக சபைகள் குரு தெரிவிக்கப்படும், அநேக சபைகள் ஒழிக்கப்பட்ட சபைகள், மறைக்கப்பட்ட சபைகள், யாரும் ஜனங்கள் காணாத இருக்கிற சபைகள் கர்த்தர் சொல்றாரு இந்த வருஷத்துல அது வெளிச்சத்துக்கு வரும். அபிஷேகத்தை கண்டுபிடிப்பார்கள் ஜனங்கள். அநேக ஊழியக்காரர்கள் அபிஷேகம் இருந்தோம், ஆசீர்வாதங்கள் இருந்தோம், இன்னும் மறைவா இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, இதோ ஊழியக்காரியை மேல இதோ என் அபிஷேகத்தை நான் ஊற்றுகிறேன். அவர்களுக்கு அபிஷேகத்தை கண்டுபிடிக்கிற நாட்கள் வந்து விட்டது என்பதாக. தேங்க்யூ. அநேக சபைகள் எழும்ப போகுது. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற நாளா இருக்க போகுது. தேங்க்யூ லார்ட். ஒரு மாற்றமும் ஆசீர்வாதம் உங்களோட நோக்கி வருகிறது. இதை கர்த்தர் சொல்றாரு, எல்லா சாத்தான்
சாத்தான் போட்ட கட்டுகளும் எல்லா செயின்களும் செங்கலிகளும் இயேசுவின் நாமத்திலே இப்போதே அருந்து விழப்பாட போகுது. கர்த்தரே உங்களுடைய வல்லமான ஒவ்வொருத்தர் தொடுட்டும் ராஜா. கண்ணீர்கள் எல்லாம் மாறப்பட்டும் ராஜா. துக்கத்தின் நாட்கள் நீங்கி சந்தோஷத்தை காணட்டும் ஆண்டவரே. 2024 எந்தெந்த பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்டார்களோ கர்த்தரே, 25 அந்த பிரச்சனைகள் காணாதபடிக்கு என் தேவன் அவங்களோடு இந்த ஜெயத்தை கொடுப்பீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நீங்க அப்படியே செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமா தேவ ஜனங்களே, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. சந்தோஷமா 2025 நம்ம கால் அடி எடுத்து வைப்போமா? சந்தோஷத்தோட உற்சாகத்தோட என் தேவன் நிறைவேற்றுற தேவன், என் தேவன் நடத்துகிற தேவன், என் தேவன் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். எஸ், கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். நம்ம சந்தோஷத்தை கால் வைக்கலாமா? கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தராக இயேசு நாமத்திலே சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகட்டும்.